Love Shots by Love Guru. Only on Radio City. வயதானா என்ன, காதல் குறையாது. காரணம், நாங்கள் அதிகமாக லவ் பண்ணுறோம். இது ரேடியோ சிட்டி. நான் உங்கள் லவ் குரு. நம்ம கூட காந்தி மதிநாதன் அவரோட பகிர்வை தான் சொல்லிட்டு வர்றாரு. சார் சொல்லுங்கள் சார், 32 வருஷம் லவ், அதாவது திருமணம் ஆகிட்ட பிறகு காதல். என்னைக்காச்சும் ஒரு நாளில் நீங்கள் ஐ லவ் யூ அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்களா? இல்லை அவங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா இந்த பீரியடில்? நான் சொல்லியிருக்கேன் சார், நான் சொல்லியிருக்கேன். அது எப்போ சார்? திருமணம் ஆன பிறகா இல்லைன்னா திருமணத்துக்கு முன்னாடியேவா? இல்லை, திருமணம் ஆகி ஒரு 15 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்கேன் நான். ஆக்சுவலாக 15 வருஷம் கழிச்சு தான் சொன்னீங்களா? 15 வருஷத்துக்கு அப்புறம் லவ் பண்ணிருக்கேன். ரைட் ஃப்ரம் டே 1ல இருந்து இன்னைக்கு வரையும் பண்றேன். இப்போ லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. அந்த ஒரு தருணம் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கும் அவங்களுக்கு? ஏன்னா அப்பவே சொல்லியிருந்தா கூட ஓகே, ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு நபர் இப்படி சொல்றாரு அப்படின்னும் போது அது ஃபீலே வேற இல்ல. இல்ல, நிஜமாவே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அந்த விஷயமே என்ன ஹெல்ப் பண்ணிட்டாங்க. செம்ம. நிஜமாவே அந்த தருணங்களை மறக்க முடியாத தருணங்கள் சார் லைஃப்ல. ஓகே. ஏன்னா நான் டே 1ல இருந்து அவங்க லவ் பண்ணிருக்கேன். ஆனா சொல்லல, எப்பவுமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு ஸ்டேஜ்ல அது சொல்லிட்டேன் நான். சொன்னாலும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஹெல்ப் பண்ணிட்டாங்க என்னைய. இதெல்லாம் மறக்க முடியாத தருணங்கள் தான் லைஃப்ல. எப்ப வேணாலும் காதலிக்கலாம் சார். எப்ப வேணாலும் அது அதுக்கு வயசு வரம்பெல்லாம் கிடையாது சார். இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் வி ஆர் இன் லவ் சார். அதுலதான் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அவங்க உங்ககிட்ட இந்த ஐ லவ் யூ அது மாதிரி ஒரு சினிமாட்டிக் ஸ்டேஜ்ல அவுட் ஸ்போக்கனா பேச மாட்டாங்க. சரி, ஓகே. ஆனா அவங்க வீட்டுல மொத்தம் 9 பசங்க. 9 அவங்க கூட பிறந்தவங்க 9 பேரு. இவன் ஒய்ஃப் ரெண்டாவது. அவங்களுக்கு அப்பா கிடையாது. அப்பா என் ஒய்ஃப் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இறந்து போயிட்டாங்க. சரி. எல்லாமே அவங்க அம்மா தான் வளர்த்திருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா படிப்பாங்க. என்னோட மதர் இல்லாவும் என் ஒய்ஃப் எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். பாத்துக்கங்க, அவ்வளவு பெரிய மதர் இல்லா. அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு, அதாவது என் மாமனார் இறந்து போகும்போது என் மதர் இல்லா ஒரு லாஸ்ட் குழந்தைக்கு பிரெக்னன்சி, 9வது குழந்தைக்கு. அதை கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு ஒரு குழந்தைய படிக்க வச்சு நல்லா பொசிஷன் கொண்டு வந்துருக்காங்க. இன்னைக்கு நல்லா எல்லாருமே 9 பேரும் நல்லா இருக்காங்க. யாருமே எதுவும் ஆகல. எல்லாமே நல்லா இருக்காங்க. எல்லாம் டிசிப்ளினோட வளர்த்துருக்காங்க, ஒரு டிவோஷனோட வளர்த்துருக்காங்க. அதுல எல்லாம் ரொம்ப உண்மையிலே பாராட்டணும். பட் அதனாலே அவங்களும் இன்ஸ்பிரேஷன், ஒய்ஃப் இன்ஸ்பிரேஷன். ஒய்ஃப் அவுட் ஸ்போக்கன் கிடையாது. ஏன்னா அவங்க கூட அவங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவ்வளவு பேச மாட்டாங்க. புரியுது. இன்னும் கேட்போம். ஒரு இவ்வளோ வருஷம் 32 வருஷம் அப்படியே அரேஞ்ச் மேரேஜில் போயிட்டு இருக்காங்க ஹாப்பியா அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்பாங்கல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒய்ஃபை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும் சார். எதையுமே ட்ரஸ்ட் பண்ணணும், சந்தேகப்படக்கூடாது. யாரையும் சந்தேகப்படாதீங்க. எல்லாருமே நல்லவங்க தான். சூழ்நிலைகள் தான் அவங்களை குற்றவாளி ஆக்கிடும். பட் எல்லாருமே அப்படி கிடையாது. பட் நிச்சயமா ட்ரஸ்ட் பண்ணுங்க, லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணுங்க. இதுதான் என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் உங்க பகிர்வு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அழகான பகிர்வில் 32 வருஷம் ட்ராவல் நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். லைஃப்பில் எல்லாரும் தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த தப்பையே சுட்டி காமிச்சிட்டு இருக்கோம்னா நல்லா இருக்காதுல்ல. உங்களுக்காக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் லாயலாக இருந்து பாருங்களேன். லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், வாழ்க்கை வாழ்வதற்கு. லவ் யூ ஆல். Love Shots by Love Guru. Only on Radio City.